தம் மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்வியால் அவர் ஆவேசமடைந்தார். இதனால் அந்த செய்தியாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சில நிமிடங்கள் சத்தியமூர்த்தி பவனில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன் தாம் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் தம் மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை என்றும் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். ஒரு பக்கம் ஜெயலலிதாவை பற்றி மேலே இருந்து வர தலைவர்கள், அவர்கள் அருண் ஜெட்லியாக இருந்தாலும் சரி, அல்லது மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது வெங்கைய நாயுடாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே ஜெயலலிதா அவருக்கு நல்ல ஆட்சி தருகின்றார் என்று அவர்கள் மகுடம் சூட்டுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதாவை விமர்சிக்கின்றார்கள். ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சம் லாவண்யம் பெருகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். இதைத்தான் நான் இரட்டை வேடம் என்று சொன்னேன். இதைத்தான் நான் 8 மாத காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு கள்ள உறவு இருக்கின்றது. அதை நான் சொன்ன விஷயத்தை எந்த நோக்கத்தோடு சொல்கின்றேனோ அது இல்லாமல் நீங்கள் ஏதோ தேடி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து என்னை நீங்கள் தாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களை சந்திப்பதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது.